பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பரிங்க. ஸோ என்னன்னா, கடந்த சீரீஸ்ல வந்து நம்ம இந்த குருதிசை பற்றி பேசியிருந்தோம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சூப்பராக டீகோட் பண்ணி போயிட்டு இருந்தீங்க. எனக்கு நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க கேட்ட கேள்வி தான் ஜோதிடம் பற்றி புரிதலுக்காக இந்த வீடியோவை பேச போகிறோம். ஸோ ஜோதிடம் அப்படிங்கும்போது தனிநபருக்காக தான் மேக்ஸிமம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, வாழ்க்கையில வந்து ஒருத்தருக்கு சுபகாரியம் நடக்குதா, இல்லை எப்போ நல்ல டைம் வரும், இவங்க எப்போ வந்து டவுன்ஃபால் ஆகுது, ஆமா, எந்த நேரத்தில் தொழில் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். உலக ஜோதிடம் சில பேர் பார்க்குறாங்க. இப்போ கூட இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனது, ஸோ அதை வச்சுலாம் இப்போ டைம் யூட்டிலைஸ் பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜோதிடம் கம்மிங் ஃபியூச்சர், ஸோ ஃபியூச்சர்ல இந்த ஜோதிடம் எந்த மாதிரி பரிமாணங்கள் வரப்போகுது, எந்த பரிமாணங்கள்லாம் நடக்க போகுது, எந்த மாதிரி எவால்வெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி. இது நானுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமா இந்த கோவிட் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பார்க்குற டைமில் மட்டும்தான் இந்த மஞ்சப்பை எடுப்பாங்க. மணமகன் மணமகள் அப்படிங்கிற 2 ஜாதகத்தை எடுத்து இந்த கல்யாணம் மேட்சிங் இருக்கா, இந்த திருமணம் மேட்சிங் இருக்கா, திருமண பொருத்தம் இருக்கா அப்படின்னு ராசி நட்சத்திரம் அப்படி மாதிரி பார்ப்பாங்க. இப்போ கடந்த 2010-11 பார்த்தீங்கன்னா மற்ற முக்கியமான விஷயங்கள், கல்யாணம் தாண்டின விஷயங்கள் என்ன, ஒரு வியாபாரம், வேலை, உடம்பு உபாதைகள் எப்போ சரியாகும், வெளிநாடு நல்ல வேலை வாய்ப்பு, உடல் விஷயங்கள், மன விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மேபி பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா குரோத்னாலேயோ யூடியூப் அது மாதிரி விஷயங்களாகவும் ஒரு தாக்கங்கள் இருக்கலாம். இப்போ என்னன்னா இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இப்போ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கு. நாட் ஓன்லி த டைம் இஸ் லாஸ்ட், சமயம் மட்டும் விரயமாகிறது இல்லை, பொருளும் சேர்ந்து விரயமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தப்பான ஒரு டொமைனில் போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து சனி வந்து நல்லா இல்லை உங்கள் ஜாதகத்தில். ஆனால் நீங்கள் கல் மண் அந்த சனியின் காரத்துவங்களாகிய விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு தொழில் அமைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது வராது, சரியாக வராது. ஸோ அதனால அது போட்ட பணத்தை போட்டு அந்த லாபத்தை எடுக்க முடியாமல் நஷ்டப்பட்டு பேங்க்குக்கு வட்டி கட்டி அட்வான்ஸ் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸை இழந்து போட்ட வாடகைகளை இழந்து பொருட்களை இழந்து அப்புறம் ஒரு பொருளை வாங்கிட்டு அப்புறம் வேண்டான்னு விற்றீங்கன்னா அது பாதி ரேட்டு கூட போகாது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் முடிவெடுக்கிறது உள்ளே போகிறது ஈஸி, ஆனால் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தொழிலுக்குள்ளே போய்க்கலாம், ஒரு ஆர்வத்தில் போயிடுவீங்க, ஆனால் அது சரி வரல, அது எக்ஸிட் ஆகணுங்கிறது அவ்வளோ ஈஸி நினைக்கிறீங்களா? பொருளை விற்கணும், பில்லெல்லாம் கலெக்ஷன் வாங்கணும், வராத கடனை பிடிக்கணும், நஷ்டத்தை ஈடுகட்டணும், இதெல்லாம் எப்படி இருக்கு? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ 10 வருஷம் அதிகமான பொருள் விஷயங்கள், பொருளோட வேல்யூ அதிகமாகுது, லேண்டோட வேல்யூ அதிகமாகுது, பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுங்கிறப்போ வரும்பொழுது ஒரு முடிவும் சரியான முடிவான்னு பார்த்து எடுக்கிற மனநிலை வந்து மக்கள்கிட்ட பிரபலமாக வந்துட்டு இருக்கு. அதனால தான் அஸ்ட்ராலஜி நம்ம க்ரோ ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜி பூமியில் தான் இருக்கு. எத்தனை ஜோதிடர்கள் வந்தாலும் கிளைண்ட்ஸ் கிடைச்சிட்டே தான் இருக்காங்க, கிளைண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. அதில் நல்ல ஜோதிடர்களை வந்து ஃபில்டர் பண்ணி கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஒரு திரைப்படம்னா நல்ல படம் ஓடுது இல்லையா, எப்படி இருந்தாலும் நல்ல படம் ஓடிடுது, நல்ல படம் இல்லைன்னா ஓடாது. இப்போ அந்த ஆக்டருக்காக ஒரு பேருக்காக கொஞ்ச நாள் ஓடும், அப்போ நின்றோம். அதே மாதிரி தான் ஒரு என்னதான் ஜோதிடமாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுத்து ட்ரூவாக ஜோதிடத்தை உண்மையாக பார்க்குறவங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. ஸோ அப்படி சரியில்லாமல் பண்ணுறவங்க ஒரு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக போகும். ஆனால் ஜோதிடம் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஜோதிடர்கள் வளர்கிறாங்க, ஜோதிடர்கள் குறையிறாங்க, ஆனால் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அது கோவிட் கொரோனா டைம்லேருந்தே 1x 2x கிடையாது, 10x வளர்ந்து கொண்டு இருக்குது. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது மாதிரி விஷயத்துக்கு பார்க்குறாங்கன்னா, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறது கூட பார்க்க. ஆமாம், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கார்பரேட் மீட்டிங் இருக்குது, நான் என்ன பேசலான்னு கேட்குறாரு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து. எனக்கு இப்போ நேரம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நான் பேசினா அது எடுபடுமா அல்லது நான் அடக்கி வாசிக்கணுமா? கண்டிப்பாக அந்த நானே வந்து ஸ்டன் ஆகிட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வியாக நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவாங்களா? பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க டூ ஆர் டை சிச்சுவேஷனில் இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாங்கிற மனநிலை வந்துருச்சு. டாக்டர்ஸுக்கு வந்துருச்சு, MBA படித்தவங்களுக்கு வந்திருக்குது, பெரிய கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு வந்திருக்கு, இவங்கெல்லாம் ஜோதிடத்தை நம்பவே மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஜோதிடம், அது உண்மையான ஜோதிடத்து மேலே மதிப்பும் மரியாதை வந்துட்டுருக்கு. ஏன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ IPL கிரிக்கெட் கோடிக்கணக்கில் ஒரு பிளேயரை வந்து இப்போ 20 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. ஆனால் அவன் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிறான், ஒரு 50 ரன் கூட எடுக்க மாட்டேங்கிறான், வேஸ்ட் ஆஃப் மணிங்கிறாங்க.
அது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை கொடுத்து இவ்வளோ பண்ணும் பொழுது அந்த நபரோட ஜாதகத்தை வைத்து பார்த்தா இந்த வருஷம் அவனுக்கு யோகமான தசா புக்திகள் நடக்குதா, அவன் கிளிக் ஆவானா ஆமாட்டானா கூட வர்றதுக்கு ஏன் வராதுங்கிற நான் கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இப்போ நம்மளோட வாழ்க்கையில ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள நம்ம பார்ப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு டெசிஷனுக்கு விலை நம்ம கொடுக்குற விலை ரொம்ப அதிகம். முதல் மாதிரி சார் ஒரு கடையை அமைச்ச சார் சரியா வரல சார் மூடிட்டு வந்துட்டேன் சார்ங்கிற மாதிரிலாம் முடியாது. கடை அட்வான்ஸே 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும் இல்லையா, அப்புறம் இன்டீரியர் பண்ணணும். கடைசி வேண்டான்னு சொன்னோம்னா எல்லாமே நஷ்டம் தானே. நீங்கள் 30,000-50,000 பண்ணி ஒரு இன்டீரியர் பண்ணியிருப்பீங்க, கடைசி 3,000 கூட கேட்க மாட்டானுங்க இல்லையா, கழட்டி மாட்டினீங்கன்னா. ஸோ ஒரு டெசிஷனும் இம்பார்ட்டன்ட்டு. அப்படிங்கிறப்போ நம்ம அவங்க வந்து அவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்கள பார்த்து இது கரெக்டான செக் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கறதுனால என்ன தப்பு அப்படிங்கிற மனநிலை வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹையர் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள் அண்ட் மிடில் எல்லா நபர்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எம்பிஏ எதுக்கு படிக்கிறாங்க? பிஸ்னஸ் என்ன பண்ணி பார்த்தா பிஸ்னஸ் பண்ண தெரியாது, அது போய் படிச்சுட்டு வரணுமா? ஏன்னா த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, வெளிநாட்டுக்காரன் எப்படி ஏன் யூகே அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க? ஏன் சன் டிவி பேரண்ட் பெரிய தொழிலதிபர்களோட பேரண்ட் பையன்லாம் ஏன் வெளிநாடு யூஎஸ்ல போய் யூகேல போய் எம்பிஏ படிச்சு சொல்கிறாங்க? வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ்? எது கரெக்டாக பண்ண முடியும், எதில் போனால் சக்ஸஸ் பண்ண முடியும், நுணுக்கங்கள், வெளிநாட்டு நுணுக்கங்கள் என்ன, உலகளவியல் தொழில் எப்படி பண்ண முடியும், பெரிய லெவலில் எப்படி பண்ண முடியும். அப்படி தானே வெளியே பணக்கார வீட்டு பசங்கள்லாம் இங்கே தான் நம்ம கோயம்புத்தூர் சென்னையில் தான் படிக்க வைக்கிறாங்களா? இல்லை, யூகே அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படி தான் படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அதில் கற்றுக்கலாம். ஏன்னா அவ்வளோ கோடி ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கு வேல்யூ இருக்குங்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறதுக்கு ஒழுக்கமாக பண்ணோம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அதே மாதிரி தான் ஜோதிடமும். நம்ம ஒன்று பண்ணுக்கு முன்னாடி இது கரெக்டான நேரமா, நமக்கு அஷ்டம சனி அது மாதிரி சில பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வரக்கூடாத திசை நடந்துட்டு இருக்குதா, ஆனால் இவ்வளோ கோடி ரூபா நான் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது வந்து பலன் வருமா, எப்போ ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், கரெக்டான டொமைனா, இது எல்லாம் வந்து முதல்ல ஒரு 5% பீப்புள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 40-50% பீப்புள் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கிறதா உண்மை. அது பரிபூர்ணமாக என்னுடைய இதில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ சூப்பராகவே எவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வந்து ஆன்மீக ரிலேட்டடாக இருந்து சொல்லி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜோதிடம்லாம் ஃபேக்கு, அதெல்லாம் உண்மை இல்லை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கேங்கே பாருங்க, ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்களும் ஜோதிடம் வந்து பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குற ஆளுகள் இருக்கிறாங்க மோஸ்ட்லி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூ பார்க்குறது, அதாவது நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும், ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு, நான் சொன்னதை அவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஜோதிடம் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உலக ரீதியா இந்த ப்ரெடிக்ட் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கு. கிரிக்கெட்ல அந்த ஐபிஎல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியும்னு சொல்றீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எவால்வ் ஆகும்? கண்டிப்பா எவால்வ் ஆகும். பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில எம்ப்ளாயிஸ் எடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எம்ப்ளாயி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஃபார் கீ பொசிஷன்ஸ் லைக் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டு, மேனேஜரு, ஒரு நம்பிக்கையான பொசிஷன் சொல்லுவோம் இல்லையா, 10-11 ஒரு லேபரை எடுக்கிறக்கப்போ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவன் இருக்கட்டும் சார், 2 மாதம் கழிச்சா போனால் போட்டும், இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம், அதுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மெயினான ஆள், இந்த டிபார்ட்மெண்ட்டே அவங்க கையில் தான் கொடுக்குறோம். இஸ் த வைஸ் பிரசிடென்ட், இஸ் த டைரக்டர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த பிரான்ச்சுக்கு அவன் தான் மேனேஜர். நீங்கள் மொபைல் ஷாப் வச்சுருக்கிறீங்க, 300 கிளைகள் இருக்குதுங்க, நிறையா கிளைகள் இருக்கிற மொபைல் ஷாப்பு செயின் இருக்குதா இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அவன் வந்து நம்பகத்தன்மையான ஆளா, அவனை எடுக்கலாமா போடலாமான்னு ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா ஒரு ரூபாவும் கவுண்ட்ஸ். எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி செலவுகள் இருக்குது, ரெண்டல் செலவுகள் இருக்குது, ரியல் எஸ்டேட் செலவுகள் இருக்குது, சம்பளம்லாம் இப்போ கொடுக்கணும். கொடுத்து 20 கடை 30 கடை 40 கடை 50 பிரான்ச் இருக்கிற கடையெல்லாம் நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணி ஜெயிக்கணும்னா ஒரு 4 மேனேஜர் சரியாக வராமல் கண்டுக்கிட்டாங்கன்னா என்ன வருது? ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ஸ்லோவாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மேல் ஃபியூச்சரில் ஒன்றுமே க்ரோ ஆகும். அதில் உண்மையான ஜோதிடம் பார்க்குற நபர்கள் ஃபில்டர் ஆகப்படுவார்கள். சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்க்குறவங்க ஃபில்டர் ஆவாங்க. அதுக்கு வந்து அவங்க ட்ராக் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ரியாலிட்டிக்குள்ளே வருது, ப்ராக்டிஸில் வருதுன்னா உடனே ஓவர் நைட்டில் ஆகாது. சார் நேற்று வரைக்கும் இல்லை சார், இன்னைக்கு காலையில் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார்லாம் வராது. ஓவர் நைட்டாக அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் போக அப்புறம் இவர் சொல்கிறது மூலமாக பெனிஃபிட்ஸ் ஆகிறத பார்த்துட்டு காது மூலமாக அடுத்த ரெஃபரன்ஸில் போய் இப்போ இவன் எப்படி அந்த கம்பெனி இப்படி டெவலப் ஆச்சுன்னா இல்லை சார், அவர் ஒரு கன்சல்டன்ட் வச்சுருக்காங்க சார், அவர் எதாக இருந்தாலும் அஸ்ட்ராலஜிக்கலாக டிசைட் பண்ணுறாங்க சார். ஓ அப்படியா, அப்படின்னா நாமளும் பண்ணலாம் அப்படின்னு அவன் காம்படிட்டர் போவான். அப்படி தானே ஒரு க்ரோ ஆகுது இல்லையா? ஸோ அப்படி தான் ஒரு டெக்னாலஜியும் வளருது. இப்போ எதுக்கு எல்லாரும் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? இப்போ ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா 4 பெரிய ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கும். கேஎம்சிஹெச், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல், குப்புசாமினோட ஹாஸ்பிட்டல்,
கேஜி ஹாஸ்பிட்டல், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ ஒரு 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 ஹாஸ்பிட்டல் ஒரு டெக்னாலஜி வாங்கிட்டாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டெக்னாலஜி வாங்கிட்டாங்கன்னா உடனே இன்னொரு வாங்கி ஆகணும். ஏன்னா பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் அங்கே அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்ககிட்ட இருக்கா, இல்லைன்னா இங்கே போயிடுவாங்க. காம்படிஷன் இருக்காது. காம்படிஷன் நீங்கள் சஸ்டெயின் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்களே மீடியா துறையில் இருக்கீங்க, ஒரு இன்னொரு வீடியோ எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமராவில் எடுக்கிறாங்க, கிளாரிட்டி பயங்கரமாக வருது, 4Kல வருது. உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு போனால் தான் நீங்களும் நிற்க முடியும் ஃபீல்டில். அதே மாதிரி இப்போ அஸ்ட்ராலஜிக்கல் மூலமாக சில டெசிஷன் எடுத்து அது ஆட்கள் எடுக்கிற டெசிஷனாக இருந்தாலும் சரி, எந்த டொமைனில் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த துறையில் நம்ம போகணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற இன்ட்ரிகேட்டாக எந்த காலகட்டங்கள் அதுக்கு நல்லதுங்கிற மாதிரி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒருத்தன் பார்த்து பலனை அனுபவிச்சிட்டான், நல்ல குரோ ஆகிறோம். அதுக்கு ரீசன் அவர் அஸ்ட்ராலஜிக்கலாக தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக உலகத்துக்கு தெரியாமச்சிடுச்சு. அப்படிங்கிறப்ப அது பரவாதான். ஆனால் அதில் அந்த துறையில் முதல் நம்பர் 1 இருக்கார் இல்லையா ஒருத்தர், அதை பார்க்க ஆரம்பிக்கிற தருணத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க, மறைமுகமாக யாரும் தெரியாமல் சீக்கிரட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் நடிகர்கள், ஏன் அம்பானியே ஒரு ஜோதிடர் பார்க்காம எதுவுமே பண்ணுறது இல்லைங்கிறதெல்லாம் தெரியும். அது எந்த ஜோதிடர் கூட தெரியும். அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு நபர்கள், அதுக்கு தகுந்த ஒரு growth ஒரு 5 years 10 yearsல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு கன்சல்டன்ட் எப்படி ஒரு கன்சல்டன்ட் அட்வைஸ் பண்ணி தான் சிலது பண்ணுறாங்களோ, அது பிஸ்னஸ் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி க்ரோத்தாக இருந்தாலும் சரி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கு அது உண்மையான அஸ்ட்ராலஜி. சும்மா இந்த பரிகாரம் சொல்கிறது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் எந்த நேரத்தில் எது பண்ணலாம், எப்படி வரும், இந்த ராகு காலம், அஷ்டமி சனி, இந்த அஷ்டமி நவமி, அதெல்லாம் பார்க்காம அவங்களுடைய தசாபுக்திகளை டீப்பாக போய் கர்மா என்ன செயல்படும், எப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஆளை நீங்கள் எடுக்கலாம், எந்த ஆள் அடுத்த 5 years உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஒருத்தர் எடுத்து அதில் பெனிஃபிட் அடைஞ்சு க்ரோ ஆகும் பொழுது அவங்களோட இம்மீடியட்டாக அந்த காம்படிட்டரும் அதுக்குள்ளே போவாருங்கிறது தான் உலக இயற்கை. அது சொன்ன மாதிரி எல்லா துறையிலையும் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக. ஏன் எடுக்க முடியாது? இப்போ பார்த்தீங்கன்னா விஷயம் ஒன்று தான். இப்போ ஜோதிடங்கிற ஒரு சாஸ்திரத்தை நம்ம முழுசாக நம்ம அதை அனலைஸ் பண்ணி ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி, அந்த டீமுக்கு ஒரு லீடர்னு ஒருத்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த லீடரோட ஜாதகத்தை, துல்லியமான ஜாதகத்தை, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, இது வரைக்கும் இவர் கடந்து வந்த பாதையும் இப்போ நடந்த ரியாலிட்டியும் ஜாதகத்தில் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்து இப்போ அவருக்கு என்ன கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டு இருக்கு, என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்பு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒரு 50 கோடி 100 கோடி ரூபா ஒரு அருமையான கதையை சொல்கிறாரு. சரி எடுக்கலான்னு போகிறாங்க. 50 கோடி 100 கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. ரிஸ்க் எடுத்து அதில் ஃபினான்ஷியர்கிட்ட வேற பணம் வாங்கி தான் பண்ணுறாங்க. எல்லாரும் கையில் பணத்தை வச்சுட்டு பண்ணுறது இல்லை. போகும்போது இப்போ இவருக்கு நல்ல காலம் இருக்கா, ஜெயிக்கிற டைம் வந்துருச்சான்னு ஏன் பார்க்குறதுக்கு வராதுன்னு கேட்குறேன். இப்போது சாதாரண வேலை சேஞ்ச் ஆகிறதுக்கு கேட்குறாங்க, நாளைக்கு மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்கிறதுக்கு கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய மேட்ரு, எவ்வளோ பெரிய விஷயம் இது. 50 கோடி 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஷூட்டிங் நடக்கணும். அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அது உண்மையான ஜோதிடம். பாஸ்ட்டை சிங்க் பண்ணி, ப்ரெசண்ட்டை சிங்க் பண்ணி, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து, இல்லை ஓரளவுக்கு சரி ஆகுது, அலைன்மெண்ட் ஆகுதுங்கிறப்போ நீங்கள் பண்ணும் பொழுது ஜெயிக்கிற பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை. ஒரு 10% இம்ப்ரூவ் ஆனவே போதாதா? 10% எவ்வளோ எவ்வளோ சார்? எத்தனையோ தோல்வி, எத்தனையோ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன். ஒரு 5% சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா ஐடியில்? இப்போ ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஐடி ப்ராஜெக்ட் வாங்குறாங்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் கிட்ட. எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணோம்னா ஒரு மாடலிங் கொடுக்கும், அது மூலமாக என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா எஃபிஷியன்ட் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அந்த சாஃப்ட்வேர்காரங்க என்ன சொல்லி விற்கிறான்னா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வரும் சார். எங்ககிட்ட நீங்கள் 10 கோடி ரூபா இந்த சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னா, எங்ககிட்ட 10 கோடி ரூபா போட்டாலும் உங்களுக்கு 20 கோடி ரூபா மிச்சமாகுது சார் அப்படிமா. 10 கோடி ரூபா உங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி தான் அவன் விற்கிறான். புரியுதுங்களா? அது உண்மையிலேயே நிதர்சனமாக வருஷம் பார்க்கறதுனால தான் அந்த சாஃப்ட்வேரை ரெனியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ் பண்ணுறோம். இந்த நபர் அடுத்த வரக்கூடிய டைமில் நல்லா வரப்போகிறவர், கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது. ஏதோ ஒருத்தர் நம்ம முடிவு பண்ணிட்டு, இல்லை இவருக்கு டைம் சரியாக வரல, இன்னொரு டைரக்டரை பாருங்கள், இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொல்லி அந்த ஒரு ப்ராசஸை, ஒரு வரக்கூடாத விஷயத்தை தவிர்த்தோம்னா எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தவிர்க்கப்படுகிறது, எவ்வளோ நஷ்டங்கள் தவிர்க்கப்படுகிறது. இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி,
இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஷேர் மார்க்கெட், எந்த கம்பெனி வாங்கலாம், எது பண்ணலாம், எல்லா விஷயத்துலையும் யூஸ் ஆகும். பட் உண்மையான ஜோதிடம் வேலை செய்தா அல்லது மூட நம்பிக்கையான பரிகார ஜோதிடம் வேலை செய்தாங்கிறது அங்க விஷயம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இப்போ தலைமை பதவிக்கு வந்து ஒரு ஜாதக ரீதியா பார்க்கலாங்க. அது வந்து நான் பாலிடிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். பாலிடிக்ஸ் சீட் கொடுக்கும்போது வந்து பல வருஷமாவே அது வந்து சொல்றாங்க. ஆமா, இப்போ ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோலயே சொல்றாங்க இது ஒரு ஆகும் ஆகாது, இல்ல ஒரு வேண்டாம். தசாபதிகள் வந்து சினிமாலே கொஞ்சம் சில பேருக்கு பாக்குறாங்க. ஆனா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா. இது எப்படி இந்த கடந்த 5 வருஷமாக கோவிட் கொரோனாக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் பார்த்துருந்த விஷயம் இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கும். புரியுதுங்களா? 2 ஆஃபர் வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்றாரு. இந்த ஆஃபர் போட்டுமா, அந்த ஆஃபர் போட்டுமா. இந்த ஆஃபர் வந்து பெங்களூர், அந்த ஆஃபர் வந்து துபாய். என்ன வெளிநாட்டில் எனக்கு பெட்டரா இருக்குமா, வெளி மாநிலம் பெட்டரா இருக்குமா? எப்படி ஜாதகம் என்ன சொல்லுது, இதெல்லாம் கேட்குறாங்க. ஏன் வந்து ஒரு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றவங்க கேட்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ஒரு 5-6 வருஷம் இல்லை, ஒரு 2 ஃபியூ இயர்ஸ்லேயே பார்க்குறோம். ஆனால் உண்மையான சயின்டிஃபிக் அடிப்படையில் செய்கிற ஜோதிடருக்கு தான் அது வாங்குவோம். ஏன்னா நம்ம தப்பாக ஒன்று சொல்லி தேவையில்லாமல் அவங்களுக்கு ஆகும் பொழுது அது ஃபீட்பேக் என்ன வரும்? சாஃப்ட்வேர் வாங்கினாலும் சரி, அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ் வாங்கினாலும் சரி, ஃபீட்பேக் சரியில்லைன்னு என்ன பண்ணுறது? உண்மையில அடுத்ததால் வரமாட்டாங்க. அது பொயின்றுவாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அது கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. அவங்கன்னா ஏன்னா அது இல்லாமல் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு பொருளாதாரம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு விலை பயங்கரம். நம்ம 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. நம்ம ஒரு 35-40 வயசுல பிரைம் ஆஃப் த கரியரில் வரோம்னா, நீங்கள் 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு இருக்குன்னா, நீங்கள் 30 வருஷம் தான் நீங்கள் உண்மையிலேயே சம்பாதிக்கிற டைமில் இருக்கீங்க. அந்த 30 வருஷத்தில் 3 வருஷம் 4 வருஷம் தப்பான முடிவுகள் எடுத்து போனீங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம்? ஸோ அதனால மிகவும் முக்கியமானது வருது. பட் உண்மையான சயின்டிஃபிக் அடிப்படையில் அந்த கர்ம பலன் எப்படி செயல்படுது, உங்கள் ஜாதகம் என்ன சொல்றது, நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனும் நீங்கள் யாரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அவங்களுடைய உண்மையான டேட்டா இருக்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கணும். அது இல்லாமல் குட்டு மதிப்பாக பண்ணி பாடுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பார்க்காமே பண்ணிக்கலாம். நம்ம வர்றது வரட்டுண்டா சாமின்னு பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு துல்லியமான டேட்டா இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ், உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கோட சக்சஸ் ரேட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அப்படிங்கிறது ஜோதிடம் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண போகுது. அது உண்மையான ஜோதிடம் தான் ஜெயிக்க போகுது. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஜோதிடம் இன்னுமே நல்லா வளரப்போகுதுங்கிறதா என்னுடைய முடிவு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அற்புதமாக உங்கள் டைம் ஒதுக்கி கொடுத்து இந்த ஜோதிட ரீதியாக இருக்கிற விஷயங்களை வந்து டீகோட் பண்ணி சொன்னதுக்கு அடுத்தடுத்து காணல சந்திக்கலாம். கண்டிப்பாக நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு கால் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் இளன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.